நம்மள நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட 2 எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள்ல அவங்களோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சீனா ஒரு பக்கம் 2035க்குள்ள 1000 போர் விமானங்களை எங்களோட விமானப்படையில் இண்டெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் 2029ல் J-31 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை பாகிஸ்தான் விமானப்படையில் இண்டெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாடுகள் கிட்டையும் 2030லேருந்து ஒரு ஸ்குவாட்ரன் ஆஃப் 5th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அது மினிமம் இருக்கும். நான் சொல்கிறது பாகிஸ்தான், சீனா கிட்ட ஆல்ரெடி 300 ஏர்கிராஃப்ட் இருக்குது. இது போக 1000 அப்படின்ற அந்த எண்ணிக்கையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் நம்மளோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பு என்னதான் அதில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலும் இந்த விமானம் 2035 தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு தருணத்தில் விமானப்படையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, F-35 விமானத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் Su-57 அப்படின்ற ரஷ்ய போர் விமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக பல அப்கிரேடை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இந்த விமானத்தோட ப்ரோக்ராமில் கடந்த காலத்தில் நம்ம இருந்த தொழில்நுட்பங்களை விட இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்கள் மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ F-35 Su-57 அப்படின்னு வர்றப்ப ஒரு மாதமும் நமக்கு Su-57 அப்டேட்ஸ் அதிகமாகி ஒருவேளை நம்ம Su-57 வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்மளை தள்ளுது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Su-57, F-35 இந்த 2 போர் விமானங்களில் எதை நம்ம வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய விமானப்படையில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாரும் நிறையவே இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீப காலகட்டத்தில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட தாராளமாக அவங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்படி அவங்க பதில் சொல்கிறத வச்சு இந்திய விமானப்படையோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம், டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம் Su-57லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த Su-57 பற்றி பல காணொலிகள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த காணொலிகள் எல்லாத்துலேயுமே ஒரு சில டைமில் ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்கும். அந்த அப்கிரேட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டியே பல தடவை பேசியிருப்போம். அதே மாதிரி இந்த தடவை என்ன பேச போகிறோம் அப்படின்னா, Su-57ஓட ப்ரொடக்ஷன் ரேட்டு தான். Su-57 இந்த ப்ராஜெக்டில் நம்ம கடந்த காலத்தில் இருந்தோம். அப்போது இருந்தப்போ இருந்த தொழில்நுட்பங்களை விட இப்போது நிறையவே தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த்து தான். ஸ்டெல்த் அப்படின்ற இடத்துல தான் நம்ம பெரிய கன்சர்ன் ஒன்றா வச்சோம். ஏன்னா நம்மளோட ஐடியாலஜி அப்படின்றது வேகம், மென்யூரபிலிட்டியை தாண்டி ஸ்டெல்த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். ஆனால் ரஷ்யர்களோட ஐடியாலஜி வேகம், மென்யூரபிலிட்டி, அதுக்கப்புறம் 3ஆவதாக தான் அவங்க ஸ்டெல்த்தை வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட ப்ரையாரிட்டி வேறு, அவங்களோட ப்ரையாரிட்டி வேறு அப்படின்றப்ப இந்த ப்ராஜெக்ட் நமக்கு செட் ஆகலை. பட் இப்போ ரஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விமானத்தில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடிஃபிகேஷன்ஸின் காரணமாக இந்த விமானத்தோட ஸ்டெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ இது உங்களோட பேராமீட்டரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விமானத்தோட என்ஜின் தான். ஆரம்ப காலத்தில் இந்த விமானத்தோட என்ஜினா Su-30 அல்லது Su-35Sல பயன்படுத்தப்படுற அந்த ஆஃப்டர் பர்னிங் என்ஜினை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஒரு 4th ஜென் ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கிற என்ஜினை இதே 5th ஜெனில் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த என்ஜினில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட த்ரஸ்ட்டு. அந்த த்ரஸ்ட் அப்படின்றது Su-35க்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் Su-57 வர்றப்ப இந்த விமானத்துக்கு பத்தலை. கூடுதலாக அதில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த AL-41F1 என்ஜினில் பின்பகுதியில் அந்த நாசிலிருந்து வெளிப்படக்கூடிய எக்ஸாஸ்ட்டை கம்மி பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இல்லை. பொதுவாக ஒரு 5th ஜென் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த விமானத்தோட என்ஜின் நாசிலை பார்த்தீங்கனாலே அந்த என்ஜின் நாசிலில் ஒரு சில வடிவமைப்புகள் வித்தியாசமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதை நீங்கள் ஹை டெஃபினிஷன் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வடிவமைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்திலேருந்து வெளிவரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸு IRக்கு கம்மியாக தெரியணும். அதாவது இன்ஃப்ராரெட் அலைகளை பயன்படுத்தி ஒரு ஏவுகணை பயணிக்குது அப்படின்னா அந்த ஏவுகணையோட சென்சாருக்கு அங்கேருந்து வர எக்ஸாஸ்ட்டு தெரியக்கூடாது. ஸோ இதுவும் ஸ்டெல்த்தில் ஒரு முக்கியமான பங்கு தான். பட் அந்த ஒரு தொழில்நுட்பம் கம்ப்ளீட்டாக AL-41F1 என்ஜினில் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடிய Su-57 எதுலேயுமே இந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லவே இல்லை. அண்ட் அவங்களோட ப்ரோட்டோடைப்ஸில் மட்டும்தான் இப்போ புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற AL-51 என்ஜின்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த AL-41ல் இருக்கிற இன்னொரு பிரச்சனை த்ரஸ்ட்டு. இந்த என்ஜின்ஸோட சைஸே ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஏர் ஃப்ரேமில் சீரியஸான மாடிஃபிகேஷனை பண்ணதின் மூலமாக தான் இந்த என்ஜினையே அவங்களால Su-57ல் உட்கார வைக்க முடிஞ்சிச்சு. இந்த என்ஜின்ஸ் 82.3 கிலோ நியூட்டன் ரைட் த்ரஸ்ட்டையும் 142
2 கிலோ நியூட்டன் ஆஃப்டர் பர்னர்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனால் AL-51F1 என்ஜின் 107.9 கிலோ நியூட்டன் ட்ரைலையும் 167 கிலோ நியூட்டன் ஆஃப்டர் பர்னர்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கிட்டத்தட்ட 19% அதிகம். அது மட்டும் இல்லாமல் பல என்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப 6.4% ஸ்பெசிஃபிக் த்ரஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது மற்றும் 9% இதோட ஃபியூயல் கன்சப்ஷன் குறைஞ்சிருக்கு. பவர் அதிகமானாலும் ஃபியூயல் கன்சப்ஷன் குறைஞ்சிருக்கு. இது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த என்ஜினோட பவரின் காரணமாக ரஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட விமானம் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் மணிக்கு 2600 km/hன்ற வேகத்தில் பயணிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு போர் விமானத்தோட வேகம் அப்படின்றது என்னதான் அந்த வேகத்தை நீங்கள் பேப்பரில் பார்க்குறப்ப யூரோ ஃபைட்டர், டைஃபூனு, ரஃபேல் இது எல்லாமே மார்க் 2ல பயணிக்குமே, இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாமே ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தி பறக்கிறப்ப அதோட ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் இந்த Su-57 இந்த வேகத்தில் பயணிக்குது அப்படின்னா எதிரிகளை ஈஸியாக நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஒரு எதிரி தொலை தூரத்தில் இருக்கான் அப்படின்னா அந்த எதிரி நம்மளோட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவனோட இடத்துக்கு போக முடியும். இந்த வேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரேஞ்சும் பாதிப்படையாது. ஸோ இந்த தொழில்நுட்பன்றது Su-57 மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி 4th gen ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் சூப்பர் க்ரூஸ் பண்ணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், F-16 அப்படின்ற போர் விமானமும் சூப்பர் க்ரூஸ் பண்ணக்கூடிய ஒரு விமானம் தான். ஆனால் அந்த விமானத்தால் எந்த பெய்லோடும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறப்ப தான் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும். ஃபுல் பெய்லோடில் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் ரஷ்யன்ஸோட கருத்துப்படி, அதாவது 2600 கிலோமீட்டர் அவங்க சூப்பர் க்ரூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எம்டிலையா இல்லை ஃபுல் பெய்லோட்லையான்னு நமக்கு தெரியலை. பட் 2600 அப்படின்றது மார்க் 1 விட அதிகம். ஸோ கண்டிப்பாக பெய்லோட ஏற்றுனாலும் இந்த விமானத்தோட வேகம் அட்லீஸ்ட் மார்க் 1லையாவது இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கெஸ்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இவங்க பண்ணதுனால இந்த விமானத்தை நம்ம வாங்கலாமா Su-35 விட்டுட்டு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா, அதற்கான பதிலை பார்ப்போம். முதல் விஷயம், ரஷ்யா நமக்கு நண்பனாக இருக்காங்க. இந்த ரஷ்ய நாடு கூட நம்ம ஏகப்பட்ட இராணுவ விமானங்களாக வாங்கியிருக்கோம். தற்போதைய நிலைமையில் IAFல இருக்கிற 60% பிளாட்ஃபார்மு ரஷ்யாவோடது தான். இப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்தே இந்த விமானத்தை வாங்கலாமே, நம்ம ஏன் அமெரிக்காவுக்கு போனோம்? அமெரிக்கா கிட்டே போனால் நமக்கு நிறையவே சீட்டிங் நடக்கும். அதாவது அவங்க ஒரு விமானத்தை கொடுத்துட்டு அந்த விமானத்தை இதுக்கு தான் பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் பேசுவாங்களே, இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு 2 பதில்களை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பதில், அமெரிக்க விமானங்களை இல்லை அமெரிக்க தயாரிப்பை இந்திய விமானப்படைக்கு கொடுக்கக்கூடாது, நம்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சமர்ப்பணம். ஒரு விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைட்டர் ஜெட் மட்டும் கிடையாது. அந்த விமானப்படையில் ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இருக்குது, அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வைலன்ஸில் ஈடுபடுறதுக்கு தேவையான விமானங்கள் இருக்குது. நேவிக்கு பயன்படுத்தக்கூடிய சம்மரின் அண்டர் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அட்டாக் ஹெலிகாப்டரில் இந்திய விமானப்படையோட ஃப்ளாக்ஷிப் விமானம் எது? அதற்கான பதில் அப்பாச்சி தான். இந்த அப்பாச்சியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்திய விமானப்படையிலையும் இருக்குது, இராணுவத்திலையும் இருக்குது. அட்டாக் ஹெலிகாப்டர்னு வந்துட்டால் நம்மளோட பெஸ்ட் ஆசெட் அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக லைட் காம்பேட் ஹெலிகாப்டரான பிரசாந்த் வருது. இப்போது இதை தள்ளி வச்சுருங்க, டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எடுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டில் நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது C-17 க்ளவ் மாஸ்டர் தான். இது ஒரு அமெரிக்க தயாரிப்பு. சரி, டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டரில் என்ன இருக்குது? அதுவும் குறிப்பாக ஸ்ட்ராட்டஜிக் ஏர்லிஃப்டிங் ரோலில் என்ன டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சினூக்கு. இதுவும் ஒரு அமெரிக்க தயாரிப்பு தான். அடுத்து ஏரியல் சர்வைலன்ஸு, கடல் பரப்பில் சர்வைலன்ஸில் ஈடுபடணும் அப்படின்னா நம்ம எந்த ஆசெட்டை பயன்படுத்துகிறோம்? P-8 பொசைடான். இதுவும் அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் தான். ஓகே, அப்போ சம்மரின் ஹண்டிங்க்கு எதை பயன்படுத்துகிறோம்? அதுவும் ஒரு அமெரிக்கன் ஆசெட்டு தான். ஸோ ஏற்கனவே இந்திய விமானப்படையில் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்லேருந்து, சர்வைலன்ஸ்லேருந்து, ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாமே அமெரிக்கன் ஆசெட்டு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். வெறும் ஃபைட்டர் ஜெட் அப்படின்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கன் பிளாட்ஃபார்மையும் நம்ம எடுக்கல. அதுக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது தாராளமாக, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அமெரிக்கன் ஆசெட்டை நம்பவே முடியாது, அமெரிக்க விமானங்களை எதையுமே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சமர்ப்பணம். ஏன்னா நம்மளோட இந்திய விமானப்படையில் ஏற்கனவே ஃபைட்டர் ஜெட்டை தவிர்த்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளோட ஃப்ளாக்ஷிப்பு அமெரிக்கன் ஆசெட்டு தான். ஸோ இந்த கான்வர்சேஷனே தப்பு, அமெரிக்கன் ஆசெட்டை வாங்கக்கூடாதுன்றது. ஏன்னா சிம்பிளான ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு ஏர் சீஃப் மார்ஷலாக இருக்கீங்க, உங்களோட பையன் ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்டாக இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்கணும், ஐ மீன் உங்களோட விமானப்படைக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்கணும். அந்த ஃபைட்டர் ஜெட்டில் உங்களோட பையன் போகிறான் அப்படின்றப்ப
அந்த ஃபைட்டர் ஜெட்டு உலகத்திலே தரமானதாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்களா, இல்லை தரம் குறைவான ஃபைட்டர் ஜெட்டை காம்ப்ரமைஸோடு உங்களால் வாங்க முடியுமா? இதுதான் ஐஏஎஃப் சீஃப் சொன்ன ஒரு பதில். எங்களோட பைலட்ஸ் எல்லாருமே விமானத்தில் போகிறாங்க அப்படின்னா அந்த விமானத்தோட தரம் அப்படின்றது உச்சகட்டத்தில் இருக்கணும். அதில் எந்த வகையிலும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸை காரணமாக வச்சு தரம் இல்லாத போர் விமானத்தில் எங்களோட பைலட்ஸை உட்கார வச்செல்லாம் எங்களால் பறக்க வைக்க முடியாது அப்படின்னு தெளிவாக பேசியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம உணர்ந்துட்டு அடுத்து நம்மளோட F-35 டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். F-35 பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ரொம்ப பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5th ஜென் டெக்னாலஜியில் அதுதான் சொல்ல முடியும். எந்த ஒரு ஏர்க்ராஃப்டாலையும் இதோட ஸ்டெல்த்துக்கு இப்போ வரைக்கும் மேட்ச் பண்ண முடியல. Su-57 0.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஒரு RCS ரேஞ்சை தான் கொடுக்குது. இது 4th ஜென் விமானங்களுக்கு ஈக்குவலானது. பட் ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த RCSல 5th ஜென்னான Su-57 கம்பேர் பண்ணுறப்ப 10 மடங்கு அதிகமாக F-35 இருக்குது. அதை விட இன்னொரு 10 மடங்கு அதிகமாக F-22 ராப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெல்த் அப்படின்னா கிளியர் கட்டாக நம்ம சொல்லிடலாம் அது F-35 அப்படின்னு. பட் ஸ்டெல்த்தை தாண்டி மித்த டெக்னாலஜிஸ்ன்னு வர்றப்ப ஸ்டெல்த்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் க்ரூஸ் கிடையாது, மெனியூரபிலிட்டி சுத்தமாக கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து வெதரை பார்த்து நம்ம இந்த ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ணணும். ஹை மெயின்டெனன்ஸு. Su-57 என்ன சொல்கிறாங்க, Su-30s MiG-29 மாதிரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விமானத்தை F-35 நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட விமானப்படி தனியாக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கணும் வருஷம். அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்படி Su-57ஓட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா Su-35 கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டெல்த் அப்படின்ற இடத்த தவிர்த்து எல்லா இடத்துலையும் Su-57 கிளியர் கட்டான வின்னர். ஆனால் ஸ்டெல்த் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா F-35 தான் ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த விமானப்படையில் இருக்கிற அதிகாரிகள் இன்டர்வியூஷன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, அவங்களோட ப்ரையாரிட்டி அப்படின்றது இப்போதைக்கு ஸ்டெல்த்து தான். நம்மளோட எக்கனாமின்றது வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நம்மளால் இப்போ கூடுதலாக காசு செலவு பண்ண முடியும். ஸோ இதை கருத்தில் வச்சு அவங்களோட கருத்து மையக்கருத்தே ஸ்டெல்த்து தான் எங்களுக்கு வேணும். ஸோ அந்த ஸ்டெல்த் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பார்க்குறப்ப F-35 தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது மித்த விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப. Su-57 விட்டு வெளியே வந்ததுக்கான காரணமே அதில் ஸ்டெல்த்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ Su-57 நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்காது அப்படின்றது இந்திய விமானப்படையில் இருக்கிற அதிகாரிகளோட கருத்து. ஆனால் அதிகாரிகளை தாண்டி அரசியல் கருத்துக்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களும் ஒரு சில டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த டெசிஷனின் காரணமாக Su-57 பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் டோட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, POV அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இப்போதைக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது 5th ஜெனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 விமானத்தில் எதை நம்ம வாங்கணும், ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரே பதில் தான் அது வரப்போகிறது Su-57, அது எனக்கே தெரியும். ஆனால் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஜியோ பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் இதோட டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ப்ளஸ் நம்மளோட ப்ரையாரிட்டியையும் கன்சிடர் பண்ணோம்னா எந்த விமானத்தை வாங்க முடியும். அண்ட் எனக்கு தெரியும் F-35 விமானத்தை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸை அமெரிக்காவோட ரிமோட்டாக பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது விமானத்தை வாங்கிட்டு பாகிஸ்தானுக்கு மேலே பறக்க விடணும்னு நினச்சோம்னா விமானத்தால் பறக்க முடியாது. பறக்கும், பட் எந்த ஒரு வெப்பன் சிஸ்டமும் ஆன்லைனில் இருக்காது, எல்லாம் ஆஃப்லைனில் இருக்கும். இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் F-35ல இருக்குது. ரிமோட்டாக அமெரிக்கன்ஸால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் சில பார்ட்ஸை நமக்கு தரமாட்டாங்க, அமெரிக்கன் வெப்பன்ஸை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் வெப்பன்ஸை நம்ம வாங்கணும்னு போகிறப்ப அதுக்கு பேன் போடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது F-35ஆல். பட் ஸ்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.